வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிற ஒன்று தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களது ராசி அதிபதி, ஸோ உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 1 6ஆம் அதிபதி. ஸோ 1 6 மற்றும் 9 இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பிரயாணங்கள், அதாவது தந்த தாயார் வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்க்குறது, சொத்துக்கள் வெளியூர் சொத்துக்களை போய் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் வேலை விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களும் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி 2ஆம் அதிபதி புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு 9 இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ 9 அந்த விஷயங்கள் நடக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது, அது உங்களுக்கு போகிறதே சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய, அதாவது பிரயாணங்கள் தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2 5 9 நாளே ஆன்மீக பிரயாணங்கள், சில பேர் போகிறது, புனித சேத்திரங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்கள ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் வெளிநாடு செல்வதற்கான வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதில் ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா, 9க்கு இன்னொரு கிட்டத்தட்ட இந்த வாரத்தின் இறுதியில் தான் சுக்கிரன் போவாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வெள்ளிக்கிழமை அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். ஏன்னா உங்களுக்கு ரிஷபம்ங்கிறது பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் உங்களுக்கு 8ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் நம்ம வேலை செய்யும்போது நம்ம அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். அப்படி நம்ம சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுக்கலன்னு வைங்களேன், ஸோ அதில் நமக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் யாருக்கு நடக்கணும்? ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றபடி 3ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் மன உளைச்சல், சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் புதன் வியாழன் வெளியிலேருந்து ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் 9ல் இருக்கும்போது தந்தை தாய் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிரச்சனை எங்கே வருதுன்னா, சூரியன் செவ்வாய் சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம். ஸோ செவ்வாய் உச்சமாக இருக்கின்றவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுகிற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் சூடாவீங்க, இல்லை அப்பா சூடாகி உங்களுக்கு கத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது சூரியன் செவ்வாயுடைய காம்பினேஷனில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. தாயாரும் சில நேரங்கள் உங்களை கணிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அது கணவன் மனைவி உறவு பிரச்சனையினால் அப்பாக்கும் உங்களுக்குமோ அம்மாக்கும் உங்களுக்குமோ ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும், இது மேஜராக நடக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 5ஆம் அதிபதி புதன். ஸோ 5ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா அதுவும் 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்போது, 9ங்கிறது நல்ல இடம் தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போதுங்க. ஸோ சந்திரனுடைய சாரம் போது 5 9 3 9 நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான, சிறு தூர பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரயாணங்கள் போனாலும் அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு ஆன்மீக பிரயாணமாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது குழந்தைகளுடைய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஒரு அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல், அதுவும் சூரியனுடைய சாரத்தில் போகிட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்தா ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களாம் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வரை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்கும். ஸோ பெண்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது 8ஆம் இடம்ங்கிறது
வந்து அதீதமான ஆசைகளை தூண்டிவிடும். கூட வேலை செய்கிற பெண்களோ அவங்க சில விஷயங்களெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு லேட்டாக பேச போய் அது கொஞ்சம் விபரீதமாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும்? ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய வேலை விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வெள்ளிக்கிழமை வர. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது உங்களது 7ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் போகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அதுவும் சூரியனுடைய சாரத்திலும் கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஒரு இடத்த விட்டு இன்னொரு ஸ்டேட் போகிறது இல்லை ஒரு வெளியூர் போகிறதுக்கான பிரயாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷத்தில் 12ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பின்னாடி நிறைய புறம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா குரு வந்து இப்போ பரணியுடைய சாரத்தில் போகும்போது பரணி உங்களுக்கு 1, 6 மற்றும் 12 போது வேலையிலே நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அலைச்சல்கள் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்து 4 வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது விஷயங்களில் வந்து 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ல் வந்து நிறைய கிரகங்கள் வந்து அப்பா சம்பந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்பா எந்த டெசிஷன் எடுக்க போகிறோமோ தெரியாமல் வந்து கொஞ்சம் குழம்புவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வர ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் ஆனால் லாபகரமாக இருக்கும். நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய ஒரு செல்வங்கள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் உங்களது 11ல் ராகு. ஸோ 11ல் ராகு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும் போது ராகு போகிறதே வந்து உங்களுக்கு வந்து 2, 5, 11ங்கிற ஒரு காலகட்டத்தில் போகுது. அதுவும் புதன் வந்து இருக்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் போகும்போது நிறைய வெளிநாட்டு வேலைகள், மற்றபடி வந்து குடும்பத்தில் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஃபேமிலி விசா கிடைக்கணும், ஃபேமிலி விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தை இல்லாதவர்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தையை உருவாவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். மற்றபடி வந்து நாங்கள் பிரார்த்தனை, நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பலிக்குமா, வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான். ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான். ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட குறை சொல்ல விரும்பல, அது அவங்க லைஃப், ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பலிக்கும் யாருக்கு பலிக்காது, மேஜராக வந்து எங்கே பலிக்காதுன்றதை சொல்லிடுவோம். ஸோ பலிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு 7ஆம் இடம்னும் போது திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அந்த 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. அது வந்து எந்த வித மாற்றமும். அதே மாதிரி வந்து அந்த 7ஆம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியோட தொடர்போ 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதில் வந்து என்ன ஆகும்னா இன்னும் கான்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி விட்ருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடையில் போய்ட்டு தோரம்பருப்பு 1 கிலோ உளுத்தம்பருப்பு 1 கிலோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க. பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க. அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, இட உடமாக மாட்டிக்கிறது, இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா, ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் 8ஆம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பலிக்காது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி
உங்களது 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை. அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை உகந்து வரவே வராது. ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா, இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு 2-3 பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ அவர் சொல்லிட்டாரு, அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை பார்த்து அதுக்கான பரிகாரம். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகார ரேட்டில் வந்து 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.